இன்னைக்கு லெஜெண்டாக இருக்கிற கவுண்டமணியோட தொடக்கங்கிறது அவ்வளவு சாதாரணமாக தான் இருந்தது. சொல்லப்போனால் அதை விட சாதாரணமாக இருந்தது. ஏன் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலுமே அவருடைய ஒரு பஞ்சாவது வந்துட்டு தான் போகும். பெரிய சோழர் பரம்பரை. அந்த அளவுக்கு கவுண்டமணி அவர்கள் தொட்டு கலாய்க்காத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. தொடர்ச்சியான நாடக அனுபவம் அவருடைய நடிப்பு திறமைக்கு சரியான தீனி கொடுத்துச்சு. அதோட தனக்கு இயற்கையாகவே இருந்த நக்கல் நையாண்டிய நாடகங்களில் தூவி அந்த திறமையை இன்னும் வளர்த்தெடுத்தாரு கவுண்டமணி. சின்ன சின்ன ரோல் இல்லாமல் சும்மா கூடவே வர்ற மாதிரியான கேரக்டர் இல்லாமல் ஒரு படத்தோட முக்கியமான கதாபாத்திரத்தில் கவுண்டமணி முதலாக ஏற்று நடித்த படம்னா அது கிழக்கே போகும் ரயில் தான். அப்படி கிழக்கே போகும் ரயிலில் தொடங்கின கவுண்டமணி அவர்களுடைய சினிமா பயணம்ங்கிறது அதுக்கப்புறமா நான் ஸ்டாப்பாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போச்சு. இப்படி திரு பாக்கியராஜ் அவர்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த கவுண்டமணி அவர்களுடைய கரியருங்கிறது அடுத்த டாப் ஸ்பீடுக்கு போச்சுன்னா அது திரு சுந்தரராஜன் அவர்களுடைய திரைப்படங்களில் தான். நிறைய பேருக்கு திரு சுந்தரராஜன் அவர்களை ஒரு காமெடி நடிகராக தான் தெரியும். ஆனால் அவர் பல வெற்றி படங்களை கொடுத்த ஆக சிறந்த டைரக்டர். ஆர் சுந்தரராஜன் அவர்களோட திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே மலையூர் மம்பட்டியான் மாதிரியான திரைப்படங்களில் கவுண்டமணியும் செந்திலும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க தான். ஆனால் முதல்ல இப்படி ஒரு ஜோடிங்கிறது சுந்தரராஜன் அவர்களுடைய திரைப்படத்தில் தான் உருவாச்சு. எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. இவ்வளவு திரைப்படங்கள்ல ஒன்னா நடிச்ச அந்த காமெடி ஜோடி எக்கச்சக்கமான மறக்க முடியாத காமெடி காட்சிகளை நமக்காக தந்திருக்காங்க. அதுல கரகாட்டக்கார நாட்டம்மையெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இப்படி தொடர்ச்சியா வெறும் காமெடிகள் மட்டும் பண்ணாம சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களையும் தன்னுடைய நையாண்டி தனத்தோடவே கையாண்டிருக்காரு கவுண்டமணி அவர்கள். இந்த ஆக்ட் கொடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. கவுண்டமணி அவர்களுடைய தொடக்க கால காமெடிகள்லாம் அங்கங்க எட்டி பார்த்த அரசியலுங்கிறது ஃபுல் ஃபார்ம் எடுத்தது 90களோட தொடக்க காலத்துல தான். அதுலயும் மணிவண்ணன் அவர்களுடைய திரைப்படங்கள்லையும் ஆர் சுந்தரராஜன், குரு தனபால் அவங்களுடைய திரைப்படங்கள்லையும் அரசியல்ல புகுந்து விளையாடி இருப்பாரு கவுண்டமணி. அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா, அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. அதே மாதிரி இதே 90களோட தொடக்கத்துல இருந்துதான் கூட நடிச்ச செந்தில் மட்டும் இல்லாம ஹீரோக்களையும் ஓட்டுன்னு ஓட்டி எடுக்க ஆரம்பிச்சாரு கவுண்டமணி. அப்படி சத்யராஜ், கார்த்திக்னு நெருக்கமான ஹீரோக்கள் மட்டும் இல்லாம பார்த்திபன், பிரபு, கமல், ரஜினி, விஜய், அஜித்னு ஏகப்பட்ட பேரை போட்டு தாக்கியிருக்காரு கவுண்டமணி அவர்கள். ஒரு காமெடி நடிகராக மட்டும் இல்லாமல் எல்லா தளத்திலையும் ஒரு சிறந்த நடிகராக தன்னை நிரூபிச்சிருக்காரு. அவர்கிட்ட போனால் காமெடி தாண்டி எல்லா துறைகள்லையுமே அவர்கிட்ட உரையாட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட நேரில் பார்த்து பேசினவங்க. கவலைகளுக்கெல்லாம் மருந்து சிரிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சிரிப்பை தர்றவங்க மருத்துவர்னா கவுண்டமணி அவர்கள் ஒரு மருத்துவர்.